அடகு வைத்து படிக்க வைத்த தாயாருக்கு 1 கோடி ரூபாய் செலவில் கோவில் கட்டி 560 கிலோ ஐம்பொன் சிலை வைத்து மகன்கள் கும்பாபிஷேகம் நடத்தியுள்ளனர். பெற்றோரை சுமையாக கருதி முதியோர் இல்லத்துக்கு அனுப்பி வைக்கும் இந்த காலகட்டத்தில் தாயாருக்கு மகன்கள் கோவில் கட்டிய சம்பவம் பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே வெளியாரி கிராமத்தை சேர்ந்த தம்பதி கருப்பையா முத்துக்காளியம்மாள். இவர்களுக்கு சண்முகநாதன், சரவணன், சந்தோஷ்குமார் ஆகிய 3 மகன்கள் உள்ளனர். கருப்பையாவின் வருமானம் போதாத நிலையில் முத்துக்காளியம்மாள் பால் துடைப்பம் விற்றும் தாலியை அடகு வைத்தும் தனது 3 மகன்களையும் பட்டதாரி ஆக்கியுள்ளார். தற்போது மூவரும் தொழிலதிபர்களாக உள்ளனர். இந்த நிலையில் கடந்த 2021ஆம் ஆண்டு உடல்நலக் குறைவால் 63 வயதில் முத்துக்காளியம்மாள் உயிரிழந்தார். தாயின் மீதான பாசத்தால் அவருக்கு கோவில் கட்ட மகன்கள் முடிவு செய்தனர். கட்டிடக்கலை நிபுணர்கள் மூலம் 1 கோடி ரூபாய் செலவில் கோவில் கட்டினர். மேலும் கோவில் கோபுரத்தில் தங்க கலசம் வைத்து முத்துக்காளியம்மாளுக்கு 560 கிலோ எடையுள்ள 5 அடி உயரம் கொண்ட ஐம்பொன் சிலையை பிரதிஷ்டை செய்தனர். 4 கால யாகசாலை பூஜை நடத்தி கடந்த ஜூன் 17ஆம் தேதி அன்று திங்கட்கிழமை கும்பாபிஷேகம் நடத்தினர். தொடர்ந்து முத்துக்காளி வளர்த்த வீரன் என்ற மஞ்சு விரட்டு காளை கோவில் முன்பு நிறுத்தப்பட்டு ஆசி வழங்கப்பட்டது. இன்றைக்கு தாயை தெய்வமாக ஆக்கியிருக்கிறார்கள். குழந்தைகள் அத்துணை பேரும் கேட்ட வாயில் ஒரு சேல கேட்டாத்தா பெற்று போட்டான் கண்ணீரத்தான் பார்த்தான். இளையராஜா அவர்கள் இப்பொழுது சிவத்திரு மோகன சுந்தரம் அடிகளார் அவர்கள் வருகை வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆசிரியர்களை வழங்குவதற்காக எல்லாம் மிகச் சிறப்பாக நடைபெறும் நேரம். ஆகவே இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள். இப்பொழுது தடம் கொண்ட தாமரை சந்தனம் சாந்தம் குங்குமம் சாந்தம் குங்குமம்